இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சோவியத் ரஷ்யாவை ஆட்சி செய்த ஜோசப் லெனின் என்பவர் சர்வாதிகாரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்நாளில் மாஸ்கோவில் 8 படுக்கை அறைகளை வச்சுருந்தார். அவர் 8 படுக்கை அறைகளில் ஒரு நைட்டு இரவில் உறங்குவார் மாறி மாறி. ஏன்னு சொன்னால் அவருக்கு எதிரிகள் பல பேர். அதனால் தூங்கும்போது கூட அவருக்கு பயம், எப்போ நம்மளை யார் கொண்டுடுவாங்களோன்னு. அதனால் என்ன பண்ணுவார், அவர் படுக்கைகளை மாற்றி மாற்றி தூங்குவாராம். உயிர் மேலே எவ்வளோ பயம் பாருங்க மனுஷனுக்கு. உயிர் மேலே எவ்வளோ பயம். ஆனால் இந்த பயம் கடவுள் மேலே இருக்குதா? இறையச்சம் ஞானத்தின் தொடக்கம் நீதி நூல் சொல்லுது நமக்கு. அந்த இறை அச்சத்தோடு நம்ம வாழறோமா என்பதுதான் இன்றைய தியானம். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு பங்குல 2 பேர் பங்கு ஃபாதரை வந்து பார்த்தாங்க. இந்த குட்டி கதையை நம் நிகழ்ச்சியில் நிறைய மாதிரி சொல்லியிருக்கிறேன் நான். அது இன்றைக்கு இன்னும் சொன்ன திரும்ப நல்லா ஒரு பொருதும் நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன். 2 பேர் பங்கு ஃபாதர் வந்து பார்த்தாங்க. சாமி, நான் நம்ம கோவிலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது நீங்கள் கேளுங்க சாமி என்று 2 பேரும் சொன்னாங்க. ஃபாதர் சொன்னார், இல்லைப்பா அதெல்லாம் தேவையில்ல, நல்லா இருக்குது, ஏன் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் போங்க. இல்லை சாமி, இல்லை சாமி, ஏதாவது நீங்கள் கேளுங்க சாமி, நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும்னா அந்த கோயில் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் என்று விடாப்படியாக நின்றுந்தாங்க. பங்கு சாமியாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் என்ன பண்ணார், எப்பா நம்ம கோயில் முகப்பில் 2 மிகப்பெரிய சிலுவை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சிலுவை உங்களால் முடிஞ்சா பெரிய சிலுவையாக 2 சிலுவைகள் செஞ்சு என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு நீங்கள் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னார். கட்டை கட்டிங்க சாமி, இதை வந்துட்டு இருங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு கத்தி கோடாரி எல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகிறாங்க. அதான் பெரிய மரமாக இருந்தால் வெட்டி குறுக்க போட்டு சிலுவை செஞ்சு கொண்டு நம்ம கோயிலுக்கு அவருக்கு ஒரு ஆசை. அவங்களுக்கு காட்டுக்கு போகிறாங்க 2 பேரும். அது தேவையான இந்த கத்தி கோடாலி நம்ம எல்லாம் கிளம்புறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, நேரான மரம் எது, ஏன்னா நேரான மரம் சிலுவைக்கு இருக்கணும் இல்லையா. நல்லா ஹைட்டாக நல்ல நேரான மரம் தேடி பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் நல்லா வெட்டி 2 பெரிய சிலுவை செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரிப்பா சிலுவை செஞ்சாச்சு, இதை கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுப்போம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதை இழுத்துட்டு வராங்க. தோல் தூக்கி இழுத்துட்டு மாதிரி வராங்க. அப்படி கொஞ்சம் தூரம் வருது, வராங்க. சிலுவை பச்சை மரம் இல்லையா, அம்மா கணக்கும் இல்லையா, பச்சை மரம் செம வெயிட்டாக இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, பச்சை மரம் இல்லை வெயிட் இல்லை. ஒருத்தவங்க என்ன பண்ணுறான், சிலுவையினுடைய வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு சிலுவையில் அடிப்பாக கொஞ்சம் வெட்டி கழித்து போட்டுடுறான். ஏன்னா வெயிட் எவ்வளோ தூக்கிட்டு போகிறது, கொஞ்சம் வெட்டி போட்டுடுறான். ஏன்னா உடம்பு வலிக்குது இல்லை, எவ்வளோ தூரத்தை உடம்பு தாங்கும். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், வெட்டிலாம் போடல, அதை தரையில் போட்டு தர இழுத்துனாதான் என்ன பண்ணுறான், போகிறான். இப்படியே போயிட்டுருக்கு போகிறான். கொஞ்சம் தூரம் போகும்பொழுது இந்த சிலுவை வெட்டம் இன்னும் கொஞ்சம் வெயிட் அவனுக்கு ஓவராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கழிச்சு விட்டுறான். இன்னொருத்தவங்க சிலுவை கழிக்கலாம், அப்படி மண்ணில் போட்டு தர இழுத்துணும் மாறின்னு கோயிலை நோக்கி போகிறான். கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணுறாங்க. வழியில் பெரிய பள்ளம், ஒரு ஓடை ஒன்று வருது. அதை தாண்டி இவங்களால் தாண்டி போகணும் கோயிலுக்கு. சிலுவை வெட்டாமல் வந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணான், அந்த சிலுவையை அந்த ஓடை தண்ணி இருக்கும் அந்த பள்ளத்து குறுக்கு அப்படி போட்டு சிலுவை மேலே நடந்தே அந்த பக்கம் போய் அப்படி சிலுவை இழுத்துன்னு அவன் போயிட்டான். சிலுவையை வெட்டினான் பாருங்க, அவனுக்கு அந்த பள்ளத்தை கடக்க அந்த சிலுவை அளவு பத்தலை, அவன் அங்கேயே தங்கி விட்டான். இன்னொருத்தவன் அதை இழுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டான்.
சகோதரர்களே, சின்ன ஒரு கதை தான். இந்த கதை சொல்லும் பாடம். தான் உடம்பு வலிக்குது, நமக்கு வெயிட்டை குறைக்கணும், இந்த உடம்பு சுகமாக இருக்கணும் சொல்லி அவன் என்ன பண்ணான், கடவுளுக்கான ஆன்மீக காரியத்திலான ஈடுபாட்டை அந்த ஒரு இதுவை என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெட்டி தூக்கி போட்டான். எப்பொழுது கடவுளுக்கான காரியத்தில் கருத்தாய் இல்லாமல், கடவுளுக்கான விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல், உன் உடம்பு சுகமாக இருக்கணும், இந்த உடம்புக்கு வலிக்கக்கூடாது, இந்த உடம்பு நல்லா அப்படியே என்ன சொல்லலாம், அப்படியே பஞ்சு மெத்தையில் புரளணும் அப்படி வச்சுங்களேன் சொல்கிறேன். இதை நீ எதிர்பார்த்து கடவுளுக்கான காரியத்தில் நீ என்ன பண்ணுற, நாட்டத்தை குறைத்து கொண்டாய். எனவே அந்த சிலுவையால், அந்த உன்னுடைய எண்ணத்தால் நீ கோயிலுக்கு போய் சேர முடியல. இன்னொருத்தர் அப்படி கிடையாது. தான் வழியை ஏற்றினா பரவாயில்ல, தனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சிலுவை மேலே எந்த பாதிப்பு வரக்கூடாது, நான் இழுத்துட்டு போனான். சிலுவை அவனை காபந்து பண்ணது. அவன் கோயிலுக்கு போனான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இப்படித்தான் வாழணும். நம்ம இந்த உடம்பு மேலே இருக்கிற அக்கறையை நம்முடைய ஆன்மாவுக்கு கொடுக்குறோமா, ஆன்மாவுக்கு உரிமையான ஆண்டவருக்கு கொடுக்குறோமா என்பது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி பாருங்க பார்ப்போம். இயேசுவோடைய வார்த்தை, உங்கள் உடலை கொல்பவருக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அஞ்சிருங்க, பயப்படுறீங்க. இந்த உடல் மேல் நீங்கள் நாட்டம் செலுத்துறீங்க. இந்த உடம்புக்கு கஷ்டம் வரக்கூடாது, இந்த உடம்பு அழியக்கூடாதுன்னு சொல்லி இந்த உடம்பின் மேலே நீங்கள் காட்டுற அக்கறையை ஆன்மாவை கொல்லும் ஆண்டவர் மேலே காட்டுறீங்களா? உடலை கொல்பவருக்கு அஞ்சாதீங்க, ஆன்மாவை கொல்பவருக்கே அஞ்சுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம என்ன பண்றோம், நம்முடைய அச்சமெல்லாம் இந்த உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாது. மனசாட்சி குப்பலப்படாது. மனசாட்சி நாம சொகுசா இருக்கிறோம்மா. இப்ப நீ சொகுசா இருக்கிற, இந்த உடம்பு நல்லபடியா இருக்கும், என்னென்ன தப்புத்தனெல்லாம் பண்ற, ஆனால் இறுதி நாள் வரும், இந்த ஆன்மா ஆண்டவரோட போய் சேராதியா, உன்னுடைய ஆத்மா அவர்கிட்ட போய் சேராது. ஆத்மா வந்து கஷ்டப்படும். ஏன் சொன்ன, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வாழ காலமான சொகுசா இந்த உடம்பு நல்லா உசுறு அப்படின்னு சொல்லி ஜாலியாக மகிழ்ச்சியாக இருந்துட்டு போய் சேருவோம். அப்புறம் பார்த்துப்போம் என்று இந்த உடல் மேல் வைக்கின்ற அக்கறையை துளி கூட ஆன்மா மேல் வைக்க மாட்டான் மனுஷன். அன்று வாழ்ந்த பரிசேயர்கள் சதுசேய கூட்டம் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம சொகுசா இருந்தா போதும், ஆன்மாவுக்கான காரியங்கள் அவசியம் கிடையாது, நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்தா போதும். இப்படியே சொல்லி மக்கரணங்களையும் அவங்க அழிச்சாங்க. இந்த ஆன்மா ஈடேற்றம் பெறணும், இந்த ஆத்மா நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு இந்த ஆத்மா ஆண்டவர் பாதம் போய் சேரணும், அதெல்லாம் யாரு? ஆண்டவர் நம்பி வாழு, இறை அச்சத்தோட வாழு, ஒரு தப்பதனை செய்யும்போது கடவுளுக்கு பயந்து வாழு. இதையெல்லாம் அவங்க நம்ம கருத்திலே கொள்ளலை என்றால், இறையச்சம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு வேற விஷயம். அப்படிதான் வாழ்ந்தாங்க. எசையா 28:16 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான் அப்படின்னு. நீ அவர் மேல் நம்பிக்கை வை, அவருக்கு பயந்து பயப்பட பதற்றம் அடைய மாட்ட வாழ்க்கையில். திருப்பாடல் 23 நல்லாயன் திருப்பாடல பாருங்க பார்ப்போம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு நடக்க இருந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன், ஏனென்றால் நான் கடவுளுக்கு பயந்து வாழறேன், நான் அஞ்ச மாட்டேன். இன்னொன்று பாருங்க பார்ப்போம். யோசுவா 1:9 இவ்வாறு சொல்லுது பாருங்க பார்ப்போம். அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் கூட இருப்பேன், நீ எனக்கு பயந்து வாழ்ந்தார். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கிறவன் என்றுக்கும் மற்ற விஷயம் பயப்பட தேவை கிடையாது. சகோதரர்களே, நாம் கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிறோமா, இந்த உடலை கொள்ளும் சாத்தானுக்கு அஞ்சு வாழ்கிறோமா? முடிவு செய்வோம். நாளை சந்திப்போம்.